ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங். இன்றைக்கி டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது லைக் 5:45 ஆகிடுச்சு. நம்மளோட ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய நேரம் அது. இப்போ நம்ம ஒர்க் அவுட் போயிட்டு வந்துட்டு நம்ம ஃபர்தராக பேசலாம். மறந்துட்டேன், இன்றைக்கி ஒரு டாபிக் எப்படி நம்ம சீக்கிரமாக வந்து நைட்டு 9 to 10 வந்து நம்ம படுத்துடலாம் அப்படின்றது தான் என்னோடய கான்செப்ட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாட்டர்டே சண்டே வந்தாலே வந்து எனக்கு செம்ம ஜாலியாக இருக்கும். எனக்கு இல்லை, எல்லாருக்குமே ஜாலியாக இருக்கும். ஆனால் எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். த ரீசன் அப்படின்னு என்னென்னு பார்த்தோன்னா, சைக்கிளிங் லாங்காக போகலாம், இல்லை ஜாக்கிங் ரொம்ப நேரம் போகலாம். ஆஃபீஸ் அறக்க பறக்க போகணுன்னு சொல்லிட்டு அந்த டென்ஷன் இருக்காது. பட் இருந்தாலும் நான் ரொம்ப எக்ஸ்ட்ரா ஜாலியாக இருக்கேன். அது ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பிளாக் பேர்டு உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ பிளாக் பேர்டு யாருன்ட்டு. ஸோ என்னோடய பிளாக் பேர்டு நேற்று தான் வந்து சர்வீஸுக்கு நான் விட்டுருக்கேன். ஸோ இந்த சர்வீஸ் வந்து பக்காவாக இருக்கும். ஏன்னா இந்த சர்வீஸில் நிறைய சேஞ்சஸ் நான் பண்ணியிருக்கேன். ஸோ பிளாக் பேர்டு வந்த அப்புறம் உங்களுக்கு வந்து நான் கிளியராக வந்து என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். முடியவே முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க பிளாக் பேர்டை சேஞ்ச் பண்ணுறது சில விஷயம்லாம். பட் ஆனால் என்னால் முடியும்னு சொல்லிட்டு ஒரு பிரதர் வந்து நேற்று சர்வீஸ் பிரதர் வந்து சொன்னார். ஸோ அந்த அண்ணனையும் முடிஞ்சால் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த சென்டரையும் நான் எந்த சென்டருன்றதும் சொல்கிறேன். அது பெய்டு ப்ரமோஷன்ஸ்லாம் கிடையாது. பட் என்னோடய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு நான் போடுறேன். பட் வில் செக் அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்த்துட்டு சொல்லலாம். நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும், ஒர்க் அவுட் முடிச்சிடலாம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி ஒர்க் அவுட் முடிஞ்சாச்சு. ஸோ 5 kilometers ஜாக்கிங் ஓவர். அப்புறம் நான் இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லியிருந்தேன், இது மாதிரி வந்து எப்படி வந்து 9 to 10 o'clock வந்து நம்ம தூங்கிடலாம் ஈஸியாக அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் ஏன்னா வந்து 1 மணி 2 மணி வரைக்கும்லாம் வாட்ஸ்அப் இன்ஸ்டான்னு போயிட்டுருக்காங்க. ஸோ ஈஸியாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, நான் கற்றுக்கினது நான் சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது நான் எங்கள் வீட்டோட ஹாலு, இதே என்னோடய பெட்ரூம் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, நைட்டு வந்து 9 o'clock வந்து டீஃபால்ட்டாக என்னோடய மொபைலை வெளியே ஹாலில் வச்சுட்டு பெட்ரூம் போயிடுவேன். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, நான் எப்படி இருந்தாலும் பெட்டில் படுத்தோன்னா மொபைல் நம்ம ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வைங்களேன், கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து மைண்ட் ஒர்க்கும் ஆகாது. ஸோ இதில் 2 விஷயத்தை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிடலாம். நம்ம பெட்ரூம் போயிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட கிட்டு ஒய்ஃபு உள்ளே வந்துடுவாங்க. ஸோ 9 to 10 கையில் நம்மளுக்கு மொபைல் இல்லைன்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்காக நம்ம பேச ஆரம்பிப்போம். அப்புறம் மைண்ட் வாய்ஸ் கேட்குது, இன்னொருத்தங்க சைட்லேருந்து சொல்கிறாங்க, சார் நான் பேசக்கூடாது, ஒய்ஃப்கிட்ட பேசினா தான் சார் சண்டை வருது அப்படின்றது தான், அதனால தான் நான் மொபைல் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் ஒத்துக்கிறேன். பட் ஆரம்பத்தில் அப்படி தான். பட் போக போக எப்படின்னா, அவங்கள பற்றி நீங்கள் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுப்பீங்க, நம்மளை பற்றி அவங்க கொஞ்சம் புரிஞ்சுப்பாங்க. அவங்களுக்காக நீங்கள் ஒதுக்குன மாதிரி ஒரு டைம் செட் ஆகிடும். ஸோ இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இனிஷியல் 1 week அப்படியே கொஞ்சம் இருந்தாலும் ஆஃப்டர் 1 week 10 days வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் வந்து இதை டேக்கிள் பண்ணலாம். ஒரு டைமில் நீங்கள் ஒரு 15 to 20 minutes பேசினப்போ போதே உங்களுக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கே அந்த ஃபீல் தெரியும், எப்பட்றா நான் தூங்கினேனா அப்படின்ற மாதிரி இருக்கும்.
ஸோ அழகாக அந்த 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 ப்ராசஸை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி உங்கள் பையனோட பொண்ணோ உங்களோட ஜாலியாக அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓவராலாக எப்படி ஆகிடும்னா நைட் 9 to 10 வந்து உங்களோட ஃபேமிலி டைம் மாதிரி ஆகிடும். ஸோ அது நல்ல ஒரு ஃபீலாக இருக்கும். ஸோ அதை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்தது இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. வெளில ஹாலில் வந்து உங்கள் மொபைலை வச்சுட்டு நீங்கள் பெட்ரூமுக்கு போகிறீங்க, கரெக்டுங்களா? ஸோ ஒரு எமர்ஜென்சி கால்னால் வந்து நீங்கள் அட்டன் பண்ணாமல் போயிடும். ஸோ இதுவும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக திங்க் பண்ணுங்கள். நல்லா ஒரு 90% தூக்கம் வரப்போகுது அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ வந்து வெளியே வந்து உங்கள் மொபைல் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் தலைக்கு பக்கத்தில் வைக்காதீங்க. ஸோ லைக் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வந்து உங்களோட மொபைலை நீங்கள் வச்சுட்டு இம்மிடியேட்டாக தூங்குங்க. ஒன்றுமே அந்தளவுக்கெல்லாம் தூக்கம்லாம் கிடையாது. வித்தின் 10 மினிட்ஸில் அப்படி தூங்கிடலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து தூக்கம் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டேன். நான் என்ன பண்ணாலும் எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது ப்ரோ அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வரும். அதுக்கு முன்னாடி ஒரு சொல்யூஷன் இருக்குது. ஒரு டாக்டர் வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க, என்னென்னா லைக் நைட் தூங்கணுன்னா வெதுவெதுப்பான தண்ணியில் ஃபஸ்ட்டு ஒரு குளியலை போட்டுடணும். ஓகேங்களா? ஸோ இது ஃபஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பால். ஒரு டம்ளர் பால் நம்ம வந்து மேண்டேட்ரியாக நம்ம குடிக்கணும். அப்படி குடிச்சிட்டோன்னா 2 விஷயமா நடக்கும். அதில் கால்சியம் மேண்டேட்ரியாக நம்மளுக்கு உடம்புக்கு வந்து சேரும். செகண்ட் பாயிண்ட் வந்து என்னன்னு பார்த்தோன்னா சுகர் சேர்க்காமல் குடிக்கணும். இந்த ஹேபிட்டை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சுகரை பற்றி நான் நிறைய அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ திங்க் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய நேரம் நான் பேசியிருக்கேன். எனிஹவ் ஸோ வீக்கெண்ட் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, டாடா, பபாய், லவ் யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.